6.5 லட்சம் ரூபாய் மாதம் வருமானம் வரக்கூடிய ஒரு மருமகள் வந்து அவருக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கணும், பேத்தியை கொண்டு வந்து காமிச்சிருக்கணும், அவரை சந்தோஷப்படுத்திருக்கணும். அது இல்லை. 3 மணிக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன், இறந்துட்டாருமா நீ போகணும், நான் போக 1 மணி நேரம் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து என்ன ரெடியாகி வந்துச்சோ வரும்போது 7:30 மணி 8 மணிக்கு வருது. மருமகளோ மகளோ மனைவி தான் இருந்திருக்கணும். அதுக்காக பேசி வந்தபோது வரல, வந்து சேரல. அதுக்குள்ளே சிஎம்ஏ வந்துட்டு போயிட்டார். அண்ணன் இறப்புக்கு பண்ணும்போது கரெக்டாக வர மாட்டேங்குது. தன்னுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டில் தான் குடியிருக்கு, சொல்லிட்டு வர இங்கே வந்து இந்த விஷயத்துக்கும் வர மாட்டேங்குது. அப்பா கடன் அடைக்கிறதுக்கு டாக்குமெண்ட் வச்சுட்டு தர மாட்டேங்குது. இப்போ வந்து அந்த பேத்திக்கு தான் நீர்மலை எடுக்கணும், அதை கொண்டு வர மாட்டேங்குது. இதெல்லாம் மைண்டில் ஏறி அங்கே எமோஷனல் கொட்டிடுச்சு. மணிவண்ணன் வந்து என்ன சொன்னால், நீங்கள் சொன்னால் எந்த பொண்ணு வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, யார் வளர்க்குறாங்கன்னு தெரியாது, பாரதியார் சொன்ன ஒரே வார்த்தைக்கு அந்த பொண்ணு மேலே, அதான் கமலம், செங்கமலம். மனோஜ் கொடுத்த 3 ப்ராப்பர்ட்டிலையும் இன்கம் நல்லா வருது. அதாவது டி நகரில் கொடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு வாடகை கொடுத்துருக்காங்க, 3.5 லட்ச ரூபா பெர் மந்த் வாடகை வருது. இது ஜெமினியில் இருக்குது. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்காங்க, அவங்க 65,000 ரூபா வாடகை கொடுக்குறாங்க, அது வாடகை வருது. இதை தாண்டி பிரிக்குன்னு அவர் இன்ஸ்டியூட் நடத்துனதை கொடுக்குறாங்க, அதுக்கு 2.25 லட்ச ரூபா வாடகை. ஸோ 6 லட்சத்துக்கு மேலே ஒரு ரெகுலர் இன்கம் பிகினிங்லேயே மனோஜுக்காக அவர் செஞ்சு கொடுத்தது. மனோஜ் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லி கொடுத்தாருல, அந்த இன்கம் பூரா அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நந்தனாவை அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. நந்தனாவுக்கு மாதம் 6 லட்சத்துக்கு மேலே ஒரு மாதத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த சீட் பார்த்தீங்கன்னா இவருக்கு மகளுக்கு எழுதி கொடுத்த நீலாங்கரை வீட்டில் தான் டைரக்டர் இருக்காரு, அது வாடகைக்கு இல்லை. தேனியில் ஒரு வீடு கொடுத்துருக்காரு, வாடகைக்கு 23,000 ரூபா வாடகைக்கு போகுது. தேனி வீடு எப்படி இருக்குன்றது. இன்னொரு இதே வீடு என்ன, ஆரிங்டன் ரோட்டில் மனோஜ் இருக்கக்கூடிய, மனோஜோட ஒய்ஃப் இப்போ இருக்கக்கூடிய வீடு. ஸோ இவங்களுக்கு சைடு இன்கம் இல்லை. அதுக்கப்புறமா பிரிக்கில் இன்னொரு போர்ஷன் இருக்குது, அதை வாடகைக்கு விடும்போது ஒரு தயாரிப்பாளர் திரு ஜேஎஸ்கே அப்படின்னு ஒரு இருக்காரு, அவர் மாதம் 90,000 பே பண்ணுறாரு. ஸோ இந்த 1,20,000 ரூபா தான் இவங்களுக்கு இன்கம் வருது. 1,25,000 ரூபா, இவங்க சைடு 6 லட்ச ரூபா வருது. ஸோ டைரக்டருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது சூழ்நிலை, கையில் பணம் இல்லாத சூழ்நிலை, கேட்கும்போது இதை மறுக்கப்படுது. அதில் அவர் வேதனை அடைகிறார். 6 லட்ச ரூபா மாதம் மனோஜ் இருக்கும்போது நானே தான் கொடுத்தேன். இன்னைக்கு சூழ்நிலை நான் நல்லா இருப்பேன்னு நினச்சேன். அப்படி சூழ்நிலை இருக்கும்போது அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கே பிரச்சனை ஆகுது, இதாகுது. இவங்க இந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே கடனை வாங்கி பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் இது வெளியே தெரிய விடாது. பாரதி ராஜா கடன் பட்டிருக்காரு, கடனாக இருக்காரு, இப்படி இது பண்ணுறாரு. ஸோ மருமகிட்ட இருந்து மாமா அதுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற போது சப்போர்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லை, அவர் ஆசைப்படுறாரு பேத்திகளை கூட்டு வந்து காமி அப்படின்றத, பேத்திகளை கூட்டு வர மாட்டேங்குது. அவரை வந்து அங்கே பார்த்துக்க சொல்லுங்க, இங்கே வராது. அது பேத்திகள் மேலே உயிர் அவர் பெரிய மனோஜோட பேத்தி, அதை பார்க்கல. இந்த சூழ்நிலை இப்படி இருக்க சூழ்நிலை ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் பே பண்ண வேண்டியிருக்கு. ஜன்னி கொஞ்சம் வந்து கட்டிச்சு, பேலன்ஸ் என்ன பண்ணுறதுனால நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா, அதாவது திருமதி பாரதிராஜா, அவங்க அப்பா மூலியமா, அதாவது எங்கள் தாத்தா கொடுத்த சொத்து, அவங்க பூர்வீக சொத்து, அவங்களுக்கு கொடுத்த சீதனமாக கொடுத்த சொத்தை விற்கிறதுக்காக போகிறாங்க. அன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு கேட்டுங்க, வத்தலக்குண்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த டேட்டை வாங்கி டோக்கன் வாங்கி வச்சுருந்தோம். நாங்கள் அதுக்காக செவ்வாய்க்கிழமை நைட் போயிட்டோம். அங்கே போய் ரீச் ஆகிட்டு புதன்கிழமை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த பணம் கொண்டு வரதுக்காக இருக்கோம். அந்த நேரத்தில் இந்த தவுள் வருது, விழுந்தடிச்சு ஓடி வரும். இது கங்கை மரனுக்கு அக்கா கூடியே இருக்காங்கன்னு தெரியும், எல்லாம் தெரியும். அவருக்கு என்ன ஆத்திரம்னா, அந்த நேரத்தில் எல்லாம் போயிட்டாங்களேன்னு இஷ்டத்துக்கு கத்திட்டார். நாங்கள் அங்கேருந்து தவுள் கட்டு 1 மணிக்கு தவுள் கட்டு 1 மணிலேருந்து காரை பிடிச்சி எங்கள் பண்ண வண்டியை பிடிச்சி வந்து சேர்றோம். எங்களை பார்த்ததுமே கேட்டார். அதுக்கு முன்னால் 1 வாரத்துக்கு முன்னால் தான் வந்து அவரோட 4 மணி நேரம் உட்காந்து பேசுனீங்க. அதே திருமதி பாரதிராஜா ஆக்கி போட்ட சாப்பாடை தான் சாப்பிட்டீங்க, அவங்க சுட்டு கொடுத்த வடையை தான் தின்னீங்க. அப்பெல்லாம் கூட இருந்தாங்கன்னு தான் பேசுறது, ஜாலியாக பேசிருந்தீங்கல்ல. அப்புறம் பழங்கதைகள்லாம் பேசும்போது அவங்களும் சேர்ந்து சிரிச்சு நல்லா இருந்தீங்க. அந்த நேரத்தில் இல்லாது என்னன்னா, அவங்க ஒரு துரதிருஷ்டம் அந்த லேண்டை விற்க போனது வந்துச்சு. அதுக்காக அவர் எமோஷன் ஆனார். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணார், இல்லை நான் அவசரத்தை எமோஷனில் பேசிட்டேன்னாரு. அவருடைய நட்பு, அவருடைய பழக்கம், இன்னொன்று அவங்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த பெரியவர் சென்னையில் கொண்டு வந்து அவங்க இன்று இளையராஜா, கங்கை அமரன்,
பாஸ்கர் அவங்கெல்லாம் இருந்ததுக்கு காரணமே இவர். அதனால அந்த ஆதங்கத்தில் பேசினார் ஒழிய மற்றபடி நீங்கள் அவர் தவறான எல்லாரையும் அப்படி போட் பண்ணாங்கன்னா 2023 எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் வச்சு 1.5 வருஷம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். திருப்பி எம்ஜிஎம் கொண்டு போனோம். இந்த 3 வருஷமும் கூடயே நாங்கள் தானே இருக்கோம். எல்லாருக்கும் நாங்கள் தானே பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் எமோஷனில் விட்டுட்டு போயிட்டு அந்த இறக்கும் போது எல்லாம் விட்டு போயிட்டீங்களே. அதான் அதை சொன்னார். இது ஒன்று என்ன ஒரு விஷயம் என்னன்னா 6.5 லட்சம் ரூபாய் மாதம் வருமானம் வரக்கூடிய ஒரு மருமகள் வந்து அவருக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கணும், பேத்தியை கொண்டு வந்து காமிச்சிருக்கணும், அவரை சந்தோஷப்படுத்திருக்கணும். அது இல்லை. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்தை வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. 2 நர்ஸ் போட்டிருக்காங்க வீட்டில், 2 நர்ஸு, 2 சர்வெண்ட்டு, இவங்களுக்கு பேமெண்ட் பண்ண இது பண்ணால் மகிட்ட கேட்டால் பணம் அனுப்புது. எவ்வளவு தூரம் மகிட்ட கேட்குறது? அது வாழ்க்கையில் வந்து என்ன உங்கள் அப்பாவுக்கு இது பண்ணணும் ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு மகிட்ட கேட்குறது. 3 தடவை வந்து பணம் கட்டுச்சு. எம்ஜிஎம்க்கு கட்டுச்சு, இங்கே பிஆர் ஹாஸ்பிட்டல் கட்டுச்சு, எல்லாம் பண்ணிச்சு. அந்த லெவல் இருக்கும்போது சரி நம்ம பேரில் இருக்க இடத்த வித்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சீதம்மா கொடுத்த தும்மலப்பட்டி இடம் சர்வே நம்பர் 725/1A அதை விற்க போனோம். இப்போ பலபடிக்கு வித்துட்டு வந்தால் செட்டில் பண்ணேன். இப்போ அடுத்து 1 வாரம் கழிச்சு போய் வித்துட்டு வந்து செட்டில் பண்ணோம். இதுதான் உண்மையில் நடந்ததே ஒழிய அவர் எமோஷனில் ஏதாவது பேசினாரு, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாரு இல்லை நான் எமோஷனில் பேசிட்டேன். இதுதான் நடந்துச்சு. என்ன ஒரு விஷயம், இந்த கடன் அடைக்கப்பட்டிருந்தா கடனாளி இல்லாமல் இருந்திருப்பார் ஒரு விஷயம். அப்புறமா என்னன்னா மனோஜ் கையில் பொறுப்பு எல்லாத்தையும் கொடுத்த உடனே என்கிட்ட இதை மனோஜ்கிட்ட கொடுத்தாரு, நீ டேக் ஓவர் பண்ணிக்க, ஏன்னா என் உடல்நிலை இப்படி இருக்கு, ஆனால் நல்லா வந்துட்டேன்னு பலவட்டுக்கு ஒரு படம் பண்ணுவேன், அதுக்கு மட்டும் எனக்கு அளவு பண்ணும் அப்படின்ட்டு கேட்பாரு. ஏன்னா ஓம் படம் பண்ணும்போது எங்கள் அக்கா திருமதி சந்திரலாவும் மனோஜும் இது பண்ண வேணான்னு சொல்லி பண்ணாங்க. அவர்கிட்ட தடுத்தாங்க, சொன்னாங்க இது வேண்டாம், இது கொண்டு ஃபாரின்ல போய் ஏன் இது இருக்கிறீங்க, முதல் முறையினுடைய வருஷனா இருக்கு, அது வேண்டாம். கதை ரெடி பண்ணி வச்சாருன்னா ஒய்ஃப் கிட்ட மனைவிட்டலாம் சொல்லிட்டு தான் போவார், கதைகளை சொல்லி பார்ப்பாரு என்னங்கிறது. அப்படி கேட்கும்போது இது வேணான்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது அதை தாண்டி இல்லைல்ல இவர் கொஞ்சம் ஒன்றும் மைண்டில் ஏற்றிட்டாருன்னா மாற்ற மாட்டார், அதை எடுக்கணும். அப்படி போகும்போது அதில் கொஞ்சம் மன வருத்தம் மனோஜுக்கும் அக்காவுக்கு வந்து இப்படி போய் நின்று இந்த ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ லாஸில் வந்து கொண்டு விட்டாருன்னு 2 ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்டில் இருக்குது. நாயுடுகால்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, இங்கே அவருடைய பிரிக்கு 2க்கும் இப்போ இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் கடனில் இருக்குது. அதை நீ கட்டாமல் தான் இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், அந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக டைரக்டருடைய திக்கட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, பேசினாங்க. ஏதாவது கரெக்ட் பண்ணலான்னா அதுக்கான முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நான் அந்த பொண்ணை பற்றி தப்பாக சொல்ல, மனோஜ் அதுக்கு விவரம் தெரியலை, அதை மிஸ்கைட் பண்ணுறாங்க. நல்ல பொண்ணு தான். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா கணவளை கொஞ்சம் வயசில் கணவனை இழந்துருச்சு, 2 பொண்ணு பிள்ளைய, என்ன பண்ண போகிறோம் எதுன்னு கொஞ்சம் யாருக்குமே இருக்கும்ல. அப்புறம் இன்னொன்று, இது கேரளாவிலேருந்து வந்த பொண்ணு, தமிழ்நாட்டிலே வளர்ந்த பொண்ணுன்னா இதனுடைய இது தெரிஞ்சிருக்கும் என்னன்னு, அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம், இங்கே எப்படி என்னவோ அப்படின்னு அந்த ஒரு பயம் யாருக்குமே இருக்கத்தானே. அந்த பயத்தில் இருக்கும்போது அதை மிஸ்கைட் பண்ணி எடுத்து விட்டவங்க தான் டைரக்டரை சந்திக்க விடாமல், பேத்திகளை சந்திக்க விடாமல், நீ ஃபர்தராக எந்த கேளு, அதை கேளு, இதை கேளு, டிமாண்ட் பண்ணு. அந்த டிமாண்டெல்லாம் வரும்போது இவர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார். சார் ஆனால் இறுதி நேரத்தில் இருந்த பண நெருக்கடி எல்லாமே அவருக்கு தெரியும் நல்லா தெரியுமே. பணம் எல்லாம் இருக்காமல் இவர் பிஆர் ஹாஸ்பிட்டல் நடேசனுக்கு கட்டுறதுக்கு இதை லேண்டை வித்துட்டு வந்த பிறகு தான் கட்டணும் பணம், தெரியுமே. எம்ஜிஎம் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லாம் தெரியும். ஆனால் என்னன்னா பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இன்னொரு 6-7 ப்ராப்பர்ட்டி. இவங்க 100 கோடிக்கு மேலே இந்த பொண்ணுக்கும் 100 கோடிக்கு மேலே இவருக்கு எழுதி வச்சிட்டாரு. இதில் இவங்களுக்கு வருமானம் வருது, இல்லை வருமானம் வரல, கம்மி. அதான் பொசிஷன். இப்பயும் நாயுடுகால் ப்ராப்பர்ட்டி ஒன்று கையில் இருக்குது, பிரிக்கில் இன்னொரு போர்ஷன் இருக்குது, அதாவது இன்ஸ்டியூட் நடத்துகிற ஒரு போர்ஷன் இருக்குது, நாயுடுகாலுக்கு பின்னால் ஒரு லேண்ட் இருக்குது, அது ஒரு 9 கிலோமீட்டர் லேண்ட் இருக்குது, தேனியில் ஒரு தோப்பு இருக்குது. இவ்வளோ ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்குது. என்னன்னா இவ்வளோ இருந்தும் இவ்வளோ பெரிய கலைஞனாக வாழ்ந்தும் இப்படி ஒரு சூழ்நிலை. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை பிகினிங் செஞ்சார். ஏன்னா கங்கை மண்டை பற்றி ஒரு முறை நன்றா சொல்லி ஆகணும். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்ருக்காரு. 16 வயதிலே கிழக்க பகுதிகள், புதிய வார்ப்புகள், சிவப்புராஜாக்கள் எல்லாம் கண்டினியூஸ் கிட்டு கொடுத்து ரொம்ப இதாக இருக்கார். அப்போ வாடகை வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அடுத்த படம் நிழல்கள் எடுத்தார். நிழல்கள் எடுத்து மிகப்பெரிய ஃப்ளாப்பு, சொந்த படம்.
கம்ப்ளீட் அவ்வளோ இடமும் டோட்டலாக வாஷ் அவுட். இன்ஃபேக்ட் என்னென்னா அன்னைக்கு தேதியில் கங்கை அமரன் வந்து அப்செட் ஆகாதீங்க வாங்க கோயிலுக்கு போகலான்னு ஐயப்பன் கோயில் போகிறதுக்கு அவர் தான் வேஷ்டி துணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவர் கோயிலை கூப்பிட்டு போய் சாமி போட்டு விரதம் இருங்கன்னு சொல்லியிருக்க வச்சு ஐயப்பன் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து பண்ணார். அப்படி ஒரு சர்வே ஏற்கனவே செஞ்சிருக்காரு. அது அவருக்கு சர்வே சந்திச்செல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அதாவது ரிஸ்க் எடுப்பார். ரிஸ்கில் எங்கேயா பிடிச்சுன்னா இது ஒரு ரிஸ்க் மாட்டுச்சு. இதுதான் பொசிஷன். அந்த டைமில் கங்கைமரன் அழைச்சிட்டு போய் ஐயப்பன் கோயில் கூப்பிட்டு போயிட்டு வந்தார் நிழல்கள் டைமில். அது ஒரு பெரிய 5 படம் ஹிட்டு கொடுத்து 6வது படம் ஒரு படம் சொந்த படத்தில் லாஸ் ஆனார். ஃபுல்லாக டோட்டல் வாஷ் அவுட் ஆனார். இப்போ இந்த சூழ்நிலையில் எல்லாம் ஒத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் எல்லாருமே ஒரு தப்பான கான்செப்டை பேசிகிட்டே இருக்காங்க. 1000 கோடி சொத்து இருக்கான், 1000 கோடி சொத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? என்ன அது 1000 கோடி எங்கே இருந்துச்சு சொத்து? ஒன்று இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சு பேசணும். ஊடகங்கள் பேசலாம் செய்யுங்க. நீங்கள் அவர் மேலே அபிவிருத்தி ஏதாவது பண்ணுங்க. தப்பான கான்செப்டை ஏன் சொல்கிறீங்க? எவ்வளோ சொத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இல்லை அவருடைய சொந்த மச்சினை நான் என்ன கேட்கணும், இல்லை அவர் தம்பி இருக்கார் கேட்கணும். இஷ்டம் போல சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நடந்த விஷயம் என்னென்னா, மனோஜ் உடல் நீலாங்கரை வீட்டில் வச்சு எல்லா விஷயமும் பண்ணியாச்சு. பெசநகர் கொண்டு போயிட்டோம். ஸோ எல்லாருமே சொல்லிட்டாங்க, இந்த வீட்டில் தான்மா இறந்து உடல் எடுத்து போனால் 7 நாள் அங்கே தங்கணுமா, குழந்தைகளோடு இங்கே தான் தங்கணும். 7வது நாள் மறுநாள் காலையில் பால் ஊற்றணும். 7ஆம் நாள் கர்மாதின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் முடித்த பிறகு தான் வீட்டை விட்டு வெளியேறணுமா. இது சாந்திங்கன்னா இல்லை நான் இருக்க மாட்டேன், ஆரிங்டன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என்னென்னா நம்ம கலாச்சாரம் தெரியல. தமிழ் கலாச்சாரம் தெரிஞ்சால் ஆமாம் அப்படி இருக்குன்னு அப்படின்னு அது தெரியாது. அதை பற்றி குறை சொல்ல. ஏன்னா இங்கே வந்து கூட கலாச்சாரத்தை அந்த பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்காத காரணம் மனோஜ் தான் கண்ட்ரோல்லையே வச்சுட்டு அங்கே போகாத இங்கே போதும் இது போகணுன்னு ஒரு குழந்தை குட்டி மாதிரி வளர்த்துட்டாரு. ஆனால் அது தெரியாமல் போச்சு. அதில் வந்து ஜன்னிக்கு வருத்தம். அதுக்கப்புறம் 30ஆவது நாள் சாமி கும்பிட்டு கூப்பிட்டோம்னா அப்படியே 30 நாள் சாமி கும்பிடணுமா? ஆனால் அது என்ன நீலாங்கரை வந்து ஜன்னி பேரில் இருக்கு. நாத்தனா வீட்டில் எப்படி வந்து சாமி கும்பிட்றது? சின்ன பிரச்சனைகள் இது வந்து எல்லா குடும்பத்தில் வர்றதான். இல்லைம்மா இது வந்து மனோஜ் இங்கே டெட் பாடி வச்சு தூக்கிட்டு போன இடம், நீங்கள் வந்து சாமி கும்பிட்டாங்கன்னா சரி வர்றேன்னு சொல்லிட்டு ஈவினிங் வருது. இதில் ஜன்னிக்கு வருத்தம். இப்போ அப்பா இறந்த பிறகு இவர் இறந்த பிறகு நான் தேனியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். 1 மணிக்கு செய்தி. நானும் எங்கள் அக்காவை கூப்பிட்டு நான் தான் கொண்டு போய் அந்த இடத்த விற்கிறதையாக கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். 1:15 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அம்மா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நிற்போம். அப்போ வந்து மேட்டரை சொல்ல, நான் ப்ரெஸ்ஸுக்கு சொல்ல வேணாம், நாங்கள் ரீச் ஆகிட்டு சொல்லிருக்க அர்ஜென்ட்டாக உள்ளே வீட்டுக்கு போகணும். என்ன நான் சொல்கிறேன் வேகமாக பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு போன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறேன். 1 ஹவர் கழிச்சு சொன்னேன், இல்லையே வேறு ஏதோ செய்தி சொல்கிறாங்களே 2 மணிக்கு சொல்லுது. இல்லை ஒன்றுமே இல்லை, நீ கிளம்பி வேகமாக வீட்டுக்கு போகணும். 3 மணிக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன், இறந்துட்டாருமா நிற்க போகணும். நான் 1 மணி நேரம் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து என்ன ரெடியாகி வந்துச்சோ வரும்போது 7:30 மணி 8 மணிக்கு வருது. ஆரிங்டன் ரோட்லேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இடையில ஜன்னி ஃபோன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கு, வேகமாக போக சொல்லுங்க. ஏன்னா சிஎம் பக்கத்து வீட்டில் இருக்கார், வரப்போகிறாரு. மற்றவங்களாம் வரும்போது அக்காவை நான் தேனியிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். ஜன்னி மலேசியாவில் இருக்குது. இங்கே மருமகளாவது இல்லாமல் போச்சான் தப்பான்னு போகணும். அதுதான் கம்பல் பண்ணுறோம். பிள்ளைகளை கூட்டு போய் பேத்திகள் மருமகள் பக்கத்தில் இருக்கணும். அங்கே வேற இல்லாமல் என் மகள் வந்து டாக்டரு, அவங்க போய் பார்த்துட்டு கூட இது பண்ணிட்டு இருக்காங்க. என் மகன் தெரிஞ்சு அவர் 2 பேர் பார்க்குறாங்க. இதை விட மருமகளோ மகளோ மனைவி தான் இருந்திருக்கணும். அதுக்காக பேசி வந்தபோது வரல, வந்து சேரல. அதுக்குள்ள சிஎம்ஏ வந்துட்டு போயிட்டார். அப்போ என்ன மன வருத்தம்னா, இவ்வளோ தூரம் நான் மலேசியிலேருந்து வர்றேன் சொல்லியாச்சு, அப்போ வரும்போது மருமகள் நீங்கள் பேத்தியோடு இங்கே இருந்திருக்கணும்ல. அந்த வருத்தம் ஜன்னிக்கு இருந்துச்சு. சரி எல்லாம் முடிஞ்சு இப்போ அங்கே ஷிஃப்ட் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டோம். எங்கள் தேனியில் அவர் ஆசைப்பட்டது அந்த இடத்த வாங்கி வச்சுட்டோமோ. ஒவ்வொரு டைம் போகும்போது சொல்லுவார், இந்த இடத்துல தான்டா நான் இது பண்ணோம், என்னுடைய டிவியெல்லாம் வச்சுருங்க, என்னுடைய படங்கள்லாம் போட்டிருக்கேன், சாங் வந்துக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நான் இறந்தாலும் கேட்டுட்டு இருப்பேன், ரோட்டில் போகிறவங்களாம் பார்த்துருப்பேன். இந்த ரோடுக்கு முன்னாடி ரொம்ப முன்னால் இடம் முன்னாடியே சொல்லியிருக்காரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி, அது வாங்கி 16 வருஷம் ஆகுது. பட் 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. இந்த இடம் தான், இடத்தெல்லாம் பர்டிகுலர் அந்த இடத்துல சொல்லிருக்காரு. இந்த இடம் 7 வருஷத்துக்கு முன்னாலே என்ன எது வந்து இந்த மண்ணுக்கு கொண்டு வந்துருங்க, இங்கே வச்சுருங்க, இந்த இலை உட்காந்து. அவர் ஆசை என்ன, சுற்றி வந்து இது பண்ணி வச்சுட்டு என்னுடைய படங்கள் டிவியில் போடுங்க, அவரோட டிவி பாட்டு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை நான் ரோட்டில் ஜனங்கள் போகும்போது நான் படுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருப்பேன் இப்படின்னு சொன்னது. இது எனக்கிட்ட மட்டும் இல்லை, வைரமுத்துக்கிட்ட சொன்னது, அவருடைய ஃப்ரெண்டு ஃபிலிம் சிட்டி பழனிப்பன். ஒவ்வொரு டைம் யார் கூட வரல போகும்போதெல்லாம் இந்த இடம் தாங்க நான்
இது பண்ணிருக்கேன், அதுக்காக தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவார். ஸோ அவருடைய ஆசைக்கு அங்கே கொண்டு போகும்போது இன்னொன்று இன்ஃபார்ம் பண்ணுறோம், சரி எல்லாரும் சிட் பண்ணுறோம் இது பண்ணுறோம், நான் முன்னால் அவசரமாக போய் ரெடி பண்ணுறேன், ஏன்னா அங்கே போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ரெடி பண்ணுறேன்னு போகிறேன்ட்டு இந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வேமா வந்துருங்க, அங்கே வந்து என்ன நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமா, டிலே பண்ணுறாதீங்கன்னு வந்தாச்சு. அங்கே போயாச்சு. தேனி கலெக்டர், திண்டுக்கல் கலெக்டர், தேனி எஸ்பி எல்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க எந்த இடம்னு, இதாங்க ஆசைப்பட்டாருன்னு அந்த இடத்த மார்க் பண்ணி எல்லாம் பண்ணோம். சுத்தம் பண்ணுறது விடிய விடிய நிலை கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து 400 பேர் ஒர்க் பண்ணாங்க. 400 பர்சன்ஸ் பிடபிள்யூடி அது எல்லா டிபார்ட்மெண்ட்டில் 3000 சேர் கொண்டு வந்து போட்டாங்க. ஷேமான பப்ளிக் உட்காரதுக்கு, விஐபி உட்காரதுக்கு எல்லாத்தையும் பிரித்து அவங்க விடிய விடிய ஒர்க் பண்ணி முடிச்சாங்க. மார்னிங் வந்து சேர்ந்தது, எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த மண்ணின் குழந்தைகள்லாம் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அந்த மண்ணிற்கு சார்ந்தவங்கலாம் வந்துட்டாங்க. கவர்மெண்ட்டில் கூப்பிட்டு கேட்குறாங்க, எத்தனை மணிக்கு இது பண்ண போகிறீங்க சார்? எங்களுக்கு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதை வந்து சீர் கொண்டு வருதுன்னு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அது மறக்கா பேர் சீர் வச்சு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆம்பளைகள் நீர் மாலை இருக்கணும், அப்புறம் பெண்கள் தனியாக நீர் மாலை எடுப்பாங்க, பச்சை மூங்கில் தான் வச்சு எந்த இருந்தாலும் பாடையில் வச்சு தான் கொண்டு போகணும் சார். இப்படி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அங்கே கொண்டு வரீங்க. அது எவ்வளோ டூரேஷன் ஆகணும்? மினிமம் 1.5 மணி நேரம் ஆகும் சார். 1.5 மணி நேரம்னா கூட ஆகிடுவீங்க? இல்லை, 1.5 மணி நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் சார். சாரி, எவ்வளோ எளிதாக முடிச்சிருங்க. அது கலெக்டர் சொல்கிறாரு, எஸ்பி சொல்கிறாங்க. ஏன்னா லேட் ஆகி 5:30க்கு மேலே ஆயிடுச்சுன்னா 6 மணின்னா அங்கே கவர்மெண்ட்டுடைய இது புரோட்டோகால் பிரகாரம் கவர்னர் அரசு மரியாதை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அப்போ நான் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், 3 மணிலேருந்து 4:30 மணிக்கு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அரசு மரியாதை பண்ணுறதுக்கு 1/2 hour டைம் வேணுன்றாங்க. மார்ச் பாஸ்ட் கூப்பிட்டு போகிறாங்க, அவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு மினிமம் 1/2 hour. அதுக்கு முன்னால் மினிஸ்டர்ஸில் வந்து மலர் வைக்கிறாங்க. இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன 4:30 மணிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன், நந்தன் எங்கே வந்துட்டுருக்கேன், எங்கே வந்துட்டேன், அங்கே வந்திருக்கேங்குது, அங்கே வந்து எதை இடத்த சொல்லுது, வந்துட்டு இருக்குன்னா உண்மையிலேயே ரூட் தெரியலையா, மேப் போட்டு கொடுத்தாச்சு, என் பொண்ணு ஃபாலோ பண்ணுதுன்னா கடைசி 3 மணிக்கு அந்த காரியங்கள் ஆரம்பிக்கணும். 2:45 மணிக்கு வருது. அப்போ தான் ஜர்னி டென்ஷன். ஏன் லேட்டு, இப்போ லேட்டு, அங்கே வந்தாலும் லேட்டு, இங்கே என்ன பண்ணுறோன்னு இவங்க பேசுனதை ஊடகங்கள் தெரிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் புரோட்டோகால் பிரகாரம் 3 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணாதான் 4:30 மணிக்கு நம்ம அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அப்புறம் நம்ம உள்ளே போக முடியாது அவங்ககிட்ட. இந்த விஷயம் பண்ணும்போது இதுக்கு வந்ததுமே கொஞ்சம் எமோஷன் ஆகிடுச்சு. அங்கே வந்தால் லேட்டாக வர, இங்கே வந்தால் லேட்டாக வர, இப்போ பார்த்தா லேட்டாக தான் வருவியா, சொத்துக்கெல்லாம் கேட்டு வரீங்க, இதுக்கெல்லாம் இது பேசக்கூடாத, அந்த இடத்துல பேசக்கூடாத வார்த்தையை ஜன்னி பேசிடுச்சு. ஏன் லேட்டாக வந்தேங்கிறத கூட தனியாக கூப்பிட்டு பேசிக்கலாம். இதை வந்து ஊடகங்கள் எடுத்து 2 பேரும் சண்டை போட்டாங்க, தலைமாட்டில் உட்காந்துட்டு சொத்தை பிரிக்கிட்டாங்க, எனக்கு எந்த சொத்து கேட்டேன். என்னங்க ஊடகம் அவருக்கு செய்ய மரியாதையா? இந்த திரையுலகத்துக்கு அவர் செய்த மிகப்பெரிய சாதனைக்கு அவருக்கு செஞ்ச மரியாதை அது. ஊடகங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்துக்க முடியுமா? அது மூலமாக அந்த குடும்பம் எவ்வளோ கேவலப்படுத்தப்பட்டுச்சு. உண்மை என்னன்னு நீங்கள் கேட்டிங்களா? என்னன்னு கேட்கல. இது எமோஷனலாக நடந்த விஷயம், உண்மை நடந்தது. ஆனால் அங்கே ஜன்னி எமோஷன் ஆகிருக்கக்கூடாது. என்னன்னா இவங்க அர்ஜென்ட் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே அந்த இதில் என்ன முக்கியமான நீர்மலை எடுக்க பேத்தி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும். மனோஜ் பிள்ளைகள் தான் நீர்மலை தண்ணி எடுத்து கொண்டு வந்து அவர் ஊற்றி குளிப்பாட்டணும். அது எங்க சம்பிரதாயம். அந்த பேத்திகளுக்காக வெயிட் பண்றோம். 2:45 வர்றாங்க. இன்னைக்கு என்ன முடிச்சு எப்போ அடிபடி அப்போ பார்த்தீங்கன்னா நீர்மலை இருக்கும்போது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவசரமாக ஓடி இருப்போம், வேகமாக ஓடுவோம் கொண்டு வந்து. ஏன்னா ஜென்ஸ் எடுக்கணும், லேடிஸ் எடுக்கணும், சீர்வரிசை கொண்டு வரணும், பச்சை மூங்கில தான் எடுத்துகிட்டு போகணும். இவ்வளோ வேலை இருக்குல்ல. இதை எல்லாமே இன்னொன்று அது கொண்டு வந்து குளிப்பாட்டி இவருக்கு வேண்டிய சாந்தியம். இதை விட என்னென்னா அந்த சாந்திங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு தாலியை கொஞ்சம் அவர் காலில் வச்சு தாலியை இருக்கிறது, வளையல் உடைக்கிறது ஒரு சம்பிரதாயம். குறைஞ்சது 15 நிமிஷம் ஆகும். அந்த இதோட கொட்டழிச்சு இதாக இருப்பாங்க. இவ்வளவு இது பண்ணுறதுக்கு டென்ஷன் இருக்கும்போது நீர்மலை எடுக்க வேண்டிய பேத்தியும் 2:45 தான் அப்போதான் அழைச்சிட்டு வருது. அதெல்லாம் டென்ஷன் ஆச்சு. இதை வேற மாதிரி டெஸ்ட் பண்ணி என்னென்னா தலைமாட்டில் வச்சு சொத்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு இதாங்க. உண்மை தான், நடந்துடக்கூடாது, இது பேசிடக்கூடாது. அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு ஜன்னி பேசியிருக்கலாம், ஏமா இப்படி வந்தேன்னு. பட் எமோஷன் தாங்க முடியல. ஏன்னா அப்பா கிட்ட அண்ணன் இறப்புக்கு வரும்போது கரெக்டாக வர மாட்டேங்குது. தன்னுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டில் தான் குடியிருக்கு, சொல்லிட்டு வர இங்கே வந்து இந்த விஷயத்துக்கும் வர மாட்டேங்குது.
அப்பா கடன் அடைக்கிறதுக்கு டாக்குமெண்ட் வச்சுட்டு தர மாட்டேங்குது. இப்போ வந்து அந்த பேத்திக்கு தான் நீர்மலை எடுக்கணும், அதை கொண்டு வர மாட்டேங்குது. இதெல்லாம் மைண்ட்ல ஏறி அங்க எமோஷனல் கொட்டிடுச்சு. அது தேவையில்லை, அதெல்லாம் அதுக்கான இடம் இல்லை அது. ஆனா அதுக்காக நான் கண்ட்ரோல் பண்ணேன். இதை வந்து ஊடகங்களை வேற தான் அப்படிட்டாங்க. ரைட், ஓகே நடந்தது. என்ன நான் ஊடகங்கள் வாயிலா கேட்டுக்கிறதுன்னா, பாரதி ராஜான்னு ஒரு மனிதர் இந்த சமுதாயத்துக்கும் இந்த தமிழின மக்களுக்கு எத்தனை போராட்டங்கள் பண்ணார், இலங்கையில் இப்போ தமிழர்களுக்கு எத்தனை போராட்டம் பண்ணார், தமிழ் மக்களுக்காக இவ்வளோ உயிரை கொடுத்த ஒரு மனுஷனுடைய ஃபேமிலியை ஏன் தேவையில்லாமல் கொச்சப்படுத்துறீங்க? தயவுசெய்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு சொல்லுங்கள். அது எல்லாரும் முன்னாடி ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டேன். இதுதான் பொசிஷன். மற்றபடி இன்னைக்கும் அவருக்கு மந்தனாகிட்ட ஒரு 100 ரூபா சொத்து கொடுத்துட்டாரு. அது 6 லட்ச ரூபா வருமானத்தோடு இருக்குது. இவங்ககிட்ட 100 ரூபா சொத்து கொடுத்தாரு. பேலன்ஸு சொத்தை நிச்சயமாக 2 பேருக்கும் கொடுக்கணும், அதில் மாற்றம் இல்லை. 2 பேர் மீதி இருக்க சொத்து அவர் சொத்து வச்சுட்டு போயிருக்காரு. இந்த கடனை முதல்ல அடித்தாதானே அந்த சொத்து திரும்பி வரும். கடனை கட்டினாதான் நாயுடுகால் பில்டிங் கைக்கு வரும். டாக்குமெண்ட்டு எல்ஐசியில் இருக்குது. கடனுக்கு எடுத்தாதான் ஐடிபிஐ பேங்க்லேருந்து டாக்குமெண்ட் வரும், ப்ரீக்கு இன்ஸ்டியூட் வேண்டியது. இதெல்லாம் வந்தால் தானே உங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுக்க முடியும். 2 பேருக்குள்ள சொத்து வேற யாரும் வரப்போறதில்ல. ஒன்று மனோஜ், ஒன்று ஜன்னி. உங்களுக்குள்ளதை நீங்கள் இது பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணாதான் முடியும். இதுதான் பிரச்சனை போயிட்டுருக்கு. இல்லை, அது தெரியாமல் ஏதோ பேசுகிறாங்க. சரி, ஓகே, அவருடைய ஆத்மா சாந்தி இடன்றதுக்காக நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கோம், வேறு வழி இல்லை. இதுதான் பொசிஷன். ஆனால் மிகப்பெரிய கலைஞன், இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி இவ்வளோ இது பண்ணவர், கடைசி காலத்தில் அந்த ஓம் என்ற ஒரு படம் எடுத்தது, மகனுக்காக மார்கழி திங்கள் எடுத்தது. அதுலேயும் மாற்றின விஷயம். அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன போது அவர் கொஞ்சம் வந்து இதாகி இப்போ கடைசியில் இருக்கவே நல்லா இருந்தார். தகாசுமி பண்ண பிறகு நல்லா இருந்தார். அப்போ தான் ஒவ்வொருத்தரவா வர வச்சு கங்கைமனுக்கு போன போட்டு வர வை, இவர் தான் கூப்பிடுவாரு கங்கைமனன். அதான் வந்து 4 மணி நேரம் பேஸ்ட் பண்ணாரு. ராதியா படம் பார்த்துட்டேன் வர சொல்லு, இவர் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னார். அவருக்கு யார் யாரை பிடிக்குமோ வர சொல்லி பேசிட்டு இருந்தார். அவ்வளோ நல்லா இருந்தார். இன்னும் நலமோடு இருந்திருக்கலாம். சில மனக்கிழமைகள் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு என்ன ஃபீலிங் ஆச்சுன்னா, நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேரோடு சம்பாதிச்ச சொத்துகள் நாம் கடனை அடைப்பதற்கு நம் சொல்லை மீறி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கா, அது யாருக்குமே மனசில் வரக்கூடிய விஷயம் தானே. அது அவருக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ஃபீல் இருந்து அந்த ஃபீல் போயிட்டு சார். ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான விஷயம் தான் சார், மனோஜோட இழப்பு பாரதி ராஜா சாரை ரொம்ப பாதிச்சுதான். நிச்சயமா மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா பையனுக்காக அவ்வளோ உயிர் விட, பையன் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார். அதை விட பேத்திய மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். எப்போ பார்த்தாலும் மனோஜை கூப்பிடும்போது பேத்தியில் கூட்டு உட்காந்து தான் பண்ணுவார். மிகப்பெரிய பாசமாக இருப்பார். அவருக்கு என்ன ஒரு என்ன, மண்வாசனை பாண்டியன்லாம் ரோட்டில் பார்த்து கூட்டு வந்து அவர் ஹீரோ ஆக்கிட்டேன், 36 படம் நடிச்சு போயிட்டான். என் பையனை என் சொந்த படம் எடுத்து 4 படம் எடுத்து கொண்டு வர முடியல. அந்த வருத்தம் மிகப்பெரிய வருத்தம். மனோஜை பார்க்கும் போதெல்லாம் இவருக்குள்ள அப்படியே பார்த்துட்டு உண்மையில் நேரில் மனோஜை பார்க்க மாட்டாரு. உட்காந்து பேசும்போது இப்படி உட்காந்து என்ன டாடி அப்படின்னு போட்டு, என்னடா சரி என்ன பண்ணிட்டு இருக்க, ரைட் ஓகே அதை பார்த்துக்க பண்ணிக்க. அது மேலே இருக்க பாசத்தில் அவனை ஒரு தலையிலிருந்து வைக்க முடியலைன்றதுக்காக இவர் பேசும்போது அப்படின்னா, சரி பார்த்துக்கப்பா அதை போய் பண்ணு. ஒரு 3 வருஷம் 2023 அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து வர சொல்லி அவன் கையில் கொடுத்துருந்தா, ஒர்க் பண்ணி பார்த்துக்க, இனிமேல் வருமானம் எப்படி இந்த உனக்கு 6 லட்ச ரூபா வருமானம் வரும், உன் ஃபேமிலிக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்க. இந்த பக்கம் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது பணம் வரும், இது 1.5 லட்ச ரூபா வருது, இந்த கடன் அடிச்சுன்னா எல்லாம் ஒன்று சரியாக போகுதுன்னு மனோஜை சந்தோஷப்படுத்துவதற்காக டாக்குமெண்ட் பூரா தூக்கி கொடுத்தாரு. உன் பொறுப்புல வச்சுக்க, நீ எனக்கு எடுத்து நீ டேக்கர் பண்ணி. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தப்ப 2001 ஹாஸ்பிட்டல் அவருக்கு ஒரு சின்ன ஃபீலிங், அவனை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு எல்லாத்தையும் கொடுத்து இது பண்ணி பார்த்தாரு. அது மனோஜ் மேல ரொம்ப பிரியமா இருப்பார். அந்த இழப்பு அவரால் தாங்கிக்க முடியல. என்னன்னா ஒரே விஷயம்தான், நடிகனாக்க முடியல, டைரக்டராக்க முடியல, தான் பையனை இப்படி வச்சு பார்க்குறோமேன்ற அது ஒரு இருக்காது. மிகப்பெரிய இழப்பு செஞ்சது. அதில் ரொம்ப உடைஞ்சிட்டாரு. நேலி 6 கிலோவோ 7 கிலோ வெயிட் குறைஞ்சாரு. அந்த இழப்புக்கு அப்புறம் வெயிட் குறைஞ்சாரு. நிறைய ஊடகங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மணிவண்ணன் சாரும் பாரதி ராஜா சாரும் ஒரு அழகிய நட்பு இருக்குன்றத கேள்விப்பட்டிருக்கோம். அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காருன்றது எப்படி இருக்கும் சார்? மணிவண்ணன் சார் கூட
பழகுன விதமா இருக்கும்? சார் மணிவண்ணன் சார் மேலே மிகப்பெரிய மரியாதையை வச்சுருந்தார் சார். நிழல்கள் தான் மணிவண்ணன் கதை வசனம் ஃபஸ்ட்டு. ஆமா. அந்த படம் ரிலீஸ் ஆகி டைரக்டருக்கு மிகப்பெரிய இழப்பை செஞ்சது, லாஸை கொடுத்து எல்லாம் பண்ணார். ஆனால் அடுத்த படத்தை அலைகள் வழியிலே அவருக்கு மணிவண்ணன் தான் கதை வசனம் எழுதுனார். ஆமா. அத்தனை பேர் எதிர்ப்பு பண்ணுறாங்க, மணிவண்ணன் தானே உங்களை லாஸ் பண்ணிட்டார், இது பண்ணுறாரு. ஏய் வேணாம், வேணாம், வேணாம். அவர் சொல்கிறாரு, மிகப்பெரிய கலைஞனா வருவான்டா, அவங்ககிட்ட ஃபயர் இருக்கு, உங்களுக்கு தெரியாது, அந்த ஃபயர் எனக்கு மட்டும் தான் தெரியும். மணிவண்ணாவா அலைகள் வழியிலே கதை சொல்கிறாங்க, கதை எழுதுங்க. அலைகள் வழியிலே கதை வசனம் எழுதும்போது மணிவண்ணன் ஒவ்வொரு நாளும் என்கரேஜ் பண்ணார். மற்றவங்க இவன் தான் லாஸ் பண்ணிட்டானா அப்படின்னு, அவர் மேலே அவ்வளோ பிரியம். இன்னொன்று என்னன்னா, டைரக்டருடைய நெருங்கிய நண்பர் திரு ஆறுமுகம். அந்த காலங்களில் பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணும்போது இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், அவர் தான் ஆறுமுகம். அவர் வீட்டில் ஒரு பொண்ணு வளர்த்தாங்க, வளர்ப்பு பொண்ணை வளர்த்தாங்க. அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு டைரக்டர் விரும்பும்போது மணிவண்ணன் வந்து என்ன சொன்னா, நீங்கள் சொன்னால் எந்த பொண்ணு வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, இவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, யார் வளர்க்குறாங்கன்னு தெரியாது, பாரதிராஜ் சொன்ன ஒரே வார்த்தைக்கு அந்த பொண்ணு மேலே, அதான் கமலம், செங்கமலம். மணிவண்ணனுடைய ஒய்ஃப் வந்து அவருக்கு யாரும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஓகே. பாரதிராஜா சொல்லிட்டாரு, அது சொன்னதுக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் கல்யாணம் செஞ்சு குண்டத்தூர் கோயிலில் நடந்தது. நான் சொன்ன அந்த ஒத்த வார்த்தை, ஒரே வார்த்தை. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, பாவம், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அது பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும் சார், நான் மேரேஜ் பண்ணி என்று சொல்கிறேன். நீ சொல்லிட்டீங்களா, அவ்வளோ, இவ்வளோதான் நடந்த விஷயமே, இவ்வளோதான், இவ்வளோ நேரம் தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணி இவர் சொன்னதுக்காக கல்யாணம் வச்சு விட்டாரு. அடுத்த முகூர்த்தத்தை கல்யாணம் கூப்பிட்டு வந்த மாதிரி, இவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவ்வளவு நட்பு அவர் மேலே இருந்தது. இன்னொன்று, மற்றவங்கெல்லாம் கூட அவர் சொன்னால், மணிவண்ணன் மாதிரி ஒரு ஸ்பார்க்கானவன் அசிஸ்டன்ட் இல்லைடா, அவங்க ஸ்பார்க் பெரிய ஆளாக வருவான்னு ஒவ்வொரு தடவையும் அப்ரிஷியேட் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, மணிவண்ணன் மேலே தனி பிரியம் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், எந்த இது கதை விதானங்களில் ஏதோ வந்து அவருக்கு சரியா படலைன்னா முதல் வந்து அப்படியே பேசும்போது யாரோ சொன்னாங்க, சார் நம்ம பேசி இது பண்ணோம்ல, ஒருத்தங்கிட்ட சொல்லி பார்த்தேன் சார், அதை அவனுக்கு பிடிக்கல மாதிரி மூஞ்சி ரியாக்ட் பண்ணணும், இவர் சொல்றது அங்கே சொல்லுவார், அங்கே சொல்லி பார்த்தேன், அதை நாசுக்கா சொல்லி தன்னுடைய பிரச்சனையை அப்படி அழகா சொல்லுவார். அதே மாதிரி அதை விட அதே அளவுக்கு ஈக்குவலான ஃப்ரெண்டு யாருன்னா சித்தராஜ்மன். சித்தராஜ்மன்கிட்ட அவர் பகிர்ந்துக்காத எதுவுமே இல்லை. குடும்ப லைஃப்ல இருந்து, பர்சனல் லைஃப்ல இருந்து, சினிமாவில் இருந்து அத்தனையும் பகிர்ந்துக்கிறதுனா அது சித்தராஜ்மன்ட்டு தான் அதிகமாக பகிர்ந்துக்குவார். சித்தராஜ்மன்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும், அவருக்கு ஏதோ ஒரு இதுன்னா கூட சித்ராவை கூப்பிடு, சித்ராவோட பேசிக்கிறேன் அப்படின்னு. அடுத்து விட்டா கங்கை, மெயினான விஷயம் எதுவாக இருந்தாலும் கங்கை மரன் இல்லாட்டி பாஸ்கர் வரணும், இளையராஜா பிசின்னா கேட்க மாட்டாரு. இது பர்சனல் விஷயங்கள் வருதுன்னா சித்ராவை கேட்பாரு. சித்ரா மேலே என்ன மிகப்பெரிய அவருக்கு சந்தோஷம்னா, அலைகளில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு நாகர்கோவில் முட்டத்தில். ஷூட்டிங் எல்லாம் நியர்லி ஒரு 70% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. கிளைமேக்ஸ் இவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. கிளைமேக்ஸ் செட் ஆக இல்லை, எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு செட்டை இழுத்துக்கிட்டே இருக்காரு. கிளைமேக்ஸ் செட் ஆகலாம். இப்போ 5-6 நாள் ஷூட்டிங் முடிச்சு போனோம். 2 லாங்குவேஜ் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, தமிழ் தெலுங்கு. தெலுங்குல சங்கரவர்ணன் ப்ரொடியூசர், இங்கே தமிழில் ஆர்டி பாஸ்கர் இளையராஜா அண்ணன் ப்ரொடியூசர். கிளைமாக்ஸ் செட் ஆகிட்டு டெய்லி ஷூட்டிங் வந்து நைட்டில் உட்காருவார், எழுதுவார், பேசுவார், இது பண்ணார். திடீர்னு சித்தராஜன் வந்தார், சார் கிளைமாக்ஸ் என்ன சார், எல்லாரும் வரட்டாங்க, சேஞ்ச் பண்ணாங்கல்ல, அந்த பாடலில் போய் நின்னாங்க, அவர் கன் எடுத்துகிட்டு வந்துருந்தார் சார், சுட வந்தார். அவங்க ஒரே ஒரு வார்த்தை பண்ணாங்க, இவன் பூனல் அத்தான், அவன் சிலுவை அத்தா சார், நாங்கள் சேர்றதுக்கு இதுதான் பிரச்சனைன்னாங்கண்ணே. உடனே எந்திரிச்சு கைதட்டி கட்டி பிடிச்சாரு சித்தராஜ் பண்ண, இதை தாண்டா கேட்டேன் போதும், இதான் கிளைமாக்ஸ் அப்படின்னு எடுத்தாரு. பூனூல் எத்து சிலுவை எத்தாங்கல்ல, அதுதான் கிளைமாக்ஸ். அது சொன்ன சித்தராஜன் அவர் தான் சொன்னார். யாரு நீங்க சொன்னாலும் அவர் விஷயமா இருந்தா உடனே அப்ரிசியேட் பண்ணி கட்டி பிடிச்சிருவாரு. இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், அப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அந்த மாதிரி நட்பு ரீதியாக மணிவண்ணன்ட்ட ரொம்ப என்னன்னா, அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை நாசுக்கா சொல்லி அதை கன்வே பண்ணி கொண்டு வந்துடுவார். புரியுது. அதனால மணிவண்ணன்ட்ட ரொம்ப நட்பு ரீதியாக இருந்தாரு. என்னைக்கா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்ம கூட இருந்துட்டு தான் சார் இருக்காரு. அவர் படங்கள் நம்ம கூட இருக்குது. நிச்சயமா இருப்பார் சார். என்னன்னா, ஒரே ஒரு மனக்குறை இருக்கிறது. என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை சாதிச்சு இவ்வளவு பண்ணவர், கவர்மெண்ட் மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்து அவருடைய சாதனைக்கு ஒரு மரியாதை கொடுத்து எல்லாம் பண்ணுச்சு. ஆனால்
அவர் ஆசைப்பட்ட அந்த கடைசி படத்தை வீல் சேர்ல உட்காந்தாவது டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா நான் சந்தோஷமா ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். அவருக்கு ஆசைப்பட்டார் வீல் சேர்ல உட்காந்தாவது ஒரு படம் டைரக்ட் பண்ணி ஆகணும்னா அதுக்கான கதையும் யோசிச்சுட்டு இருந்தார். சும்மா இருக்கும்போது அப்படியே யோசிப்பார். ஒரு ஒன்று அவரை ஒரு அசிஸ்டன்ட் பையனை கூப்பிட்டாரு, நான் சொல்கிறத எழுதுனுவார், எழுதி வைப்பார். அந்த ஆசை ஃபுல்ஃபில் ஆகலை, அது உண்மை. அந்த இதுவும் ஃபுல்ஃபில் ஆகியிருந்தால் நல்லா இருக்கும். இயற்கை வந்து எந்த நேரத்தில் யாருக்கு என்ன இதாக இருந்தாலும் இனி ஒரு 10 வருஷங்கள் 15 வருஷங்கள் இருந்து இன்னும் சில படங்களை கொடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் கலைஞர் என்னுடைய குருநாதர். திரையுலகத்தை விட்டும் மண் உலகத்தை விட்டும் விடைபெற்றாங்கிறது இன்னும் என்னால் பொறுத்துக்க முடியாத நெஞ்சு வலியோட கனத்த இதயத்தோட தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொடுறதில்ல. அவர் ஆத்மா சாந்தி அடைய தமிழ் மக்கள் அவர் மீது பற்றுள்ள அனைவரும் இறைவனை வேண்டிக்கொள்கிறார். நன்றி. நன்றி சார்.